கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னையர் தினம், மதர்ஸ் டே. இந்த நாளிலே வேத வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். அன்னையர், மதர்ஸ், இதை பற்றி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா 66:13. தாய் தேற்றுவது போல நம் ஆண்டவர் நம்மை தேற்றுகிறாராம். ஒரு தாய் தேற்றுகிறாள் என வேதவசனம் சொல்கிறது. இன்றைய நாட்களில் தேற்றுதல் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. துணை வசனங்கள் யோவான் 16:33. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. மத்தேயு சுவிசேஷம் 10:16 கூட ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆண்டவர் நம்மை உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். உலகத்துக்கு தேவ பிள்ளைகள் தேவை. அதே நேரத்தில் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவருடைய ஆறுதல் தேவையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ரொம்ப கொடுமையான காரியங்களையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் நாம் பார்க்கிறோம், சந்திக்கிறோம். தேவ வார்த்தையானது நமக்கு ஒரு ஆறுதலை தருகிறதாக இருக்கிறது. இன்னொன்று, ஊழிய காரியங்களிலே நமக்கு ஆறுதல் தேவையாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:4. இதில் பவுல் அப்போஸ்தலர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஊழியத்திலே பட்ட பாடுகளையும் அதன் மத்தியிலே தேவனுடைய ஆறுதல், அதாவது தேவ வசனம் அவங்களுக்கு எப்படி ஆறுதல் கொடுத்தது, தேற்றினது என அவர் எழுதுகிறார். அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்குது. இப்படி இருக்கும்போது நாம் கலங்க வேண்டியதில்லை, திகைக்க வேண்டியதில்லை. ஆண்டவருடைய வசனங்களை பிடித்து கொள்வோம். ஏன்னா அது நம் அம்மாவின் வசனம், நம் தாயின் வசனம் போன்ற இந்த வசனத்தை நாம் பிடித்து கொள்வோம். இதை நாம் சார்ந்து இருப்போம். எல்லா நேரத்திலும் நம் மீது கண்ணாக இருக்கிற நம் தேவன் ஒரு தாயை போல நம்மை போஷிப்பதிலும், காப்பாற்றுவதிலும், வழிநடத்துவதிலும், போதிப்பதிலும், டீச் பண்ணி போதித்து வழி நடத்துவதிலும் கர்த்தர் ஒரு தாயை போல நம்மோடு இருக்கிறார். அவர் இல்லாவிட்டால் நம்மால் தனித்து வாழ முடியாது. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு என்று சொன்ன தேவன் சதா காலங்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். மத்தேயு 28:18 முதல் பார்க்கும்போது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த கூடவே இருக்கிற நம் தாயை போன்ற நம் தேவனின் வார்த்தையை பற்றி கொள்வோம். சந்தோஷமாக நாட்களை தேவனுக்காக வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.